மனிதனும் மரணம் அப்படின்னு வரும்போது ஷேட்டர் ஆகிடுது லைஃப். இந்த லைஃபே ஷேட்டர் ஆகிற ஒரு மூமெண்ட்டையே ஷேட்டர் பண்ணுற ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும். அந்த ஆன்மீக பயணம் தான் கிரியா குண்டலினி. இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற எஸ்பெஷலி கண்ணு, சிரசு, இதில் விட்டால் ஜீவன் முக்தி அடைய முடியும்ன்றதுனால தான் கிரியா அப்படின்னு ஒரு பாதையை கொடுத்துருக்காரு யோகானந்தர். முடியாதுன்னா ஏன் கொடுக்க போகிறாங்க? முடியும். மனுஷனால் முடியாதுன்னா ஏன் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மனுஷனால் முடியும், அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளால் முடியும். நம்ம ட்ரை பண்ணல. 18 வருஷம் நானே பயப்படுறோம், சாப்பிட்றோம், 18 வருஷம் தூங்குகிறோம், சுற்றுறோம், ஊரெல்லாம் மால் சுற்றுறோம், பப்புக்கு போகிறோம், கிளப்புக்கு போகிறோம், கண்டதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். நான் தெய்வீகத்தை ட்ரை பண்ணுறேன். தனக்குள்ளே தான்டா இருக்கு, நீ போய் எங்கேயும் அலைய தேவையில்ல. அப்பேற்பட்ட ஒரு பயணத்தை ஒவ்வொரு மனுஷனும் பயணிக்கணும். அந்த ஆத்ம ஞானத்தை உணரணும். ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மைக் ஸ்பான்சர் பண்ண இந்திராமாவுக்கு ரொம்ப நன்றி. ஆடியோ வந்து அல்ட்ரா லெவல் குவாலிட்டியில் எல்லாருக்கும் கேட்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்த நன்றி. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் மைண்டில் இன்றைக்கி ரொம்ப ஒரு டார்க் டே. பிகாஸ் வந்து ஒரு வயதானவர், ரொம்ப நெருங்கிய ஒரு வயதானவர் இன்றைக்கி வந்து காலமடைஞ்சார். அப்படி ஒரு காலமடைஞ்ச பின்பாடு என்ன ஏது நடக்கும் இல்லையா நம்ம இதில். ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயத்தையும் லைஃப்னு வரும்போது டெத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் எங்கே போவான், எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மரணம்னால அம்மா, அப்பா, குழந்தைங்களோ, மனைவியோ, கணவனோ எல்லாருமே எந்த அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்தளவு வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஒரு டெத்துன்னும் போது எல்லாருக்கும் டெத்துக்கு அப்புறம் ஃபேமிலிலையோ, டெத்துக்கு முன்னாடியோ ஃபேமிலியிலையோ சொத்து பிரச்சனையோ, இல்லை ஹெல்த் பிரச்சனையோ, இல்லை சில பேர் உண்மையிலே அன்பாக இருந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதோ, அன்பு நிறைய இருக்கிறதுனால ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக டிப்ரெஷனுக்கு போகிறதோ, பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு டெத்துன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மனுஷங்களுக்கு வந்துடுது, கொடுத்துருது. ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோங்க. ஏன்னா இது நான் எப்படி பேசுகிறேன், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு டியூஸ்டே, இன்றைக்கி வந்து ட்ராலிங் கண்டென்ட் தான் வரணும் நம்ம சேனலில். ஆன்மீகத்தில் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அதுதான் வரணும். பட் இன்றைக்கி இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஆன்மீகம் எவ்வளோ தேவை. நான் ஒரே ஒரு கோட் தாங்க சொல்லுவேன், டை பிஃபோர் டெத். மரணம் வரத்துக்கு முன்னாலே நீ சாவணும். எப்படி? அதாவது உடலை விட்டுட்டு போயிடணும், சூசைட் பண்ணிக்கணும்னு கிடையாது. மரணம்ன்றது ஒன்று இயற்கையோடு வந்து எங்கே போகனே தெரியாமல் போகிறத தாண்டி டெத்து வரத்துக்கு முன்னாலே ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த டிவைன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றத மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன், டை பிஃபோர் டெத். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. பிறக்கும்போது ஆத்மா உள்ளே வருது, மரணம் அடையும் போது நம்ம எங்கேயோ போயிடுறோம். என்னடா இது அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்டே யாராவது மரணம் அடைஞ்சாலோ, குடும்பத்திலே மரணம் அடைஞ்சவங்களோ பார்த்தீங்கன்னா என்னடா லைஃபு, திடீர்னு இருக்காங்க போயிடுறாங்க. க்ரோர்ஸு, இந்த மாதிரி லக்ஸரி வாட்சஸ்ஸு, மெர்சிடிஸ் காரு, பெரிய பங்களா, வீடு, இது எதுவுமே வரல. இருக்கும்போது ஒரு இளைஞருக்கு, இன்னைக்கு இருக்கிற யூத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லைஃப் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதோ, சரீரம் வச்சுருக்கிறதோ, பப்புக்கு போய் குடிக்கிறதோ, சிகரெட் அடிக்கிறதோ, இல்லை எல்லாம் பண்ணுறதோ எதுவுமே திஸ் இஸ் நாட் ஈவன் அ மேட்டர். இது ஒரு விஷயமே இல்லை. லைஃப்னு வரும்போது இது ஒரு விஷயமே இல்லை. தென் வாட் இஸ் லைஃப்? வை திஸ் இஸ் கிரியேட்டட் பை காட்? நான் அடிக்கடி சொன்ன விஷயந்தான். வாழ்க்கையில் அம்மா அப்பாவை தேடிட்டீங்க, அடுத்த வாழ்க்கையில் கட்டாயமாக குருவை தேடணும். குருன்றவரை தேடலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, லைஃப்பில் வந்து நிறைய மிஸ் பண்ணிவிடுவீங்க, லைஃபே மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போ குரு அப்படின்றவர் உங்களை மேலே கூட்டிகிட்டு போவாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பல பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோ, ரொம்ப சீரியஸான சின்சியரான கண்டென்ட்.
மரணம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இருக்கும்போதே உடல் இருக்கும்போதே எப்படி தெய்வ சிந்தனையோட வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, தெய்வத்தோடே உறவாடணும். எப்படி மரணத்தை வெல்லணும், எப்படி முடியும்? எத்தனை பிறவிகள் எடுத்து 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 செத்து பெயின் கொடுத்து பெயினாக ஃபீல் ஆகி திரும்பவும் மறுபடியும் மரணம், திரும்பவும் புனரப்பி ஜனனம். புனரப்பி ஜனனம்னா இன்ஃபினிட் பர்த்ஸ். இப்போ இது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஒரே விஷயந்தான், ஹூ am I? நான் யார்? ஃபஸ்ட்டு இந்த கேள்வி எல்லாருக்கும் வரணும். இந்த ஒரு கேள்வி வந்து அதுக்கான விடை கொடுக்க குரு கட்டாயமாக உங்களுக்கு கிடைச்சால் கிடைப்பார், குரு கிடைப்பார். அந்த குரு இங்கே பல பேருக்கு இங்கே கிடச்சிருக்குறாங்க. நாகின் மாஸ்டர் எங்கள் அப்பா. இப்போது அந்த குரு கிடச்சி அதுக்கப்புறம் அந்த போதனை அந்த அருள் கிடச்சி அவங்க வந்து இந்த யோகத்தை சொல்லி கொடுத்து ஒரு நாள் நேரில் வாங்க 18 வருஷம் மாறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வரைக்கும் யோகா மெடிடேஷன் ஆன்லைனில் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் கற்றுக்குறீங்க, பெண்கள் ஆண்கள். ஸோ அப்படி கற்றுக்கிட்டு எல்லாம் முடித்த பிறகு நேரில் ஒரு நாள் கிரியாவுக்கு வந்து அந்த கிரியா உபதேசம் கிடச்சி அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக பயிற்சி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் கொடுக்குறது. இது இப்படி கொடுத்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பயிற்சி பண்ணி 12 வருஷம் வரும்போது புரியும் குருன்னா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம், அவங்க எத்தனை விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு. வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறது, ஜன்மம் கொடுக்கறது தாய். பட் குருன்றவர் ஜென்மத்தை எப்படி முடிக்கணும்னு சொல்லி கொடுப்பார். ஜென்மத்தை எப்படி முடிக்கணும், பிறவிக்கான பலன் என்ன, பிறவி பயணம் எங்கே போகுது, 100% குரு தாங்க. அந்த குருன்ற ஒருத்தர் இல்லைன்னா சான்ஸ் இல்லை, சொல்லி கொடுக்க ஆளே இருக்க முடியாது. இதில் சிறந்த குரு கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். 18 வருஷம் பண்ணணும். குருனா காலில் விழுறதோ கோவில் போவோன்னு சொல்கிறதோ பூஜை பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறதோ இது கிடையாது. குருன்றவர் தன் ஆத்ம நிவேதனம், தான் யார், ஆத்மா என்ன, தெய்வம் என்ன, குருமார்கள் என்ன, கடவுள்ன்றது ஒரே கடந்து உள்ளே போகிற ஒரு பயணம்னு சொல்லி கொடுக்குறவர். ஆன்மீகம் என்பது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற டேர்மே முதுகெலும்பு உள்ள நீங்கள் எப்போ பயணம் பண்ணுறீங்களோ ஸ்பைனல் கார்டில் ரிச்சுவல் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவல். அது என்னைக்கு ஒருத்தன் பண்ண ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி தான் ஆன்மீகம்ன்றது சுரக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளே. அந்த ஆன்மீகம்ன்றது அது ஒரு தேன், அந்த ஒரு தேன் அமிர்தம், அந்த ஒரு கரும்போடைய இனிப்பு நம்ம சுரக்கணும்னா அந்த ரேஞ்சு குரு சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு நொடியும் மரணம்ன்றது வந்த பிறகு துர்நாற்றம் அடைகிற உடல் தூக்கி போட்டுருவோம், வச்சுக்க முடியாது, சுவாசம் இல்லை, அவ்வளோதான். இப்பேற்பட்ட இந்த சரீரம், இந்த பிறவி மனுஷன் எதுக்குங்க பிறக்கணும் தெரிஞ்சுக்கணுங்க. தெய்வம் அது பிடிக்கலன்னா, இன்னைக்கு பிடிக்கலன்னா எனக்குமே பிடிக்க முடியாதுங்க. நாளைக்கு பிடிக்கலாம், நாளைக்கு இருப்போமா தெரியாதுங்க. இன்னைக்கு இந்த நொடி தெய்வத்தை பிடிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அது பிடிங்கன்னா உடனே போய் இப்படி பிடிக்க முடியாதுங்க. கிரியேஷன் எத்தனை, இந்த பூமி மட்டுமா எவ்வளோ பிறவி, எத்தனை யூனிவர்சஸ், எத்தனை பிளானட்ஸ், நீங்கள் எத்தனை பிறவி எடுத்து இங்கே வந்திருப்பீங்க. மறுபடியும் எங்கே போவீங்க? கேள்விக்கு பதிலே இல்லை. கண்ணை இப்படி கட்டிட்டு இருட்டு ரூம்குள்ளே விட்டுட்டா எங்கே போய் என்னென்ன இடிச்சுப்பீங்க, எங்கே போவீங்க? முதல்ல வெளிச்சமே இருந்தாலும் கண்ணை இருட்டாக கட்டிட்டா, வெளிச்சமாக இருந்தால் கூட கண்ணு கட்டினவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கண்ணு கட்டி போயிருக்கிறீங்க எல்லாருமே. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது. இருக்கும்போது எல்லாருமே நல்லபடியாக வாழ்த்தி பல பிறனுக்கு வாழ்த்துங்க. அது இல்லை இன்றைக்கி யார்ட்டையும் குறை சொல்லலாம், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் குறை இருக்கும். பட் இருக்கும்போதே வாழ்த்தி பல பேரை வந்து நம்ம உயர்ந்த நிலையில் பார்க்கணும். எல்லாரையுமே, நண்பரோ, குடும்பமோ, பொண்டாட்டியோ, புருஷனோ, குழந்தைங்களோ, நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே உயர்ந்துப்பா கெத்துனுங்க, நீங்கள் வேறு லெவல், அப்படி அப்படி ஒரு ஏங்க அதுதாங்க லைஃபு. அதை சொல்கிற வார்த்தைகள் தான் லைஃப். இப்படி இருக்கும்போது எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிற மைண்ட் யாருக்கு வரும்? ஆன்மீகம் பயணம் பண்ணுறதுக்கு தான் வரும். தன்னை பற்றி நினைக்காம சுயநலம் இல்லாதவனுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஆன்மீகம்ன்றது தன்னை தேடுற பயணம். தேடி வேர் am I going, who am I, what is God, where is God, why is this planet's purpose, என்ன இந்த பர்த் அப்படின்னு கேள்வி நிறைய வரணும்.
அது வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும். இது யூடியூப்பில் பார்த்துட்டு ஏதோ ஸ்கிப் அடிச்சுட்டு தூக்கி போகிறது இல்லை. பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் லைஃபோடைய ஒரு பிகினிங்லேருந்து டெத் ஆகிற வரைக்கும் லைஃப்னால் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. என்ன கரியர், குடும்பம், இதெல்லாம் நீ வின் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. இஃப் யூ டோன்ட் வின் டெத், நீங்கள் மரணத்தை வின் பண்ணலைன்னா யூ வில் நெவர் பி அ சக்ஸஸ்ஃபுல் soul. If you win your soul, you will win the death and you will reach God. இதாங்க உண்மை. எனக்கு தெரியல, இன்றைக்கி என்னால் ட்ராலிங் கண்டென்ட் பேசுகிற மைண்ட் இல்லை. இன்னொன்று டியூஸ்டேனால நம்ம அந்த கண்டென்ட் தான் போடணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பேசுகிற மைண்ட் இல்லை. இந்த வீடியோவோட ஷவுட் அவுட் நான் ஆக்சுவலாக மதன் ஐயா கொடுக்கணும். மதன் இன்றைக்கி ரொம்ப நெருங்கிய நண்பனுங்க மதன். இன்றைக்கி நான் அவர் கால் பண்ணி வர சொன்னேன். இந்த மாதிரி ஒன்று ஆச்சுரா, வாங்க டெத்து அப்படின்னு. யாருன்னே தெரியாது தான். வந்தார் சைலண்ட்டாக இருந்தார், பிரார்த்தனை பண்ணார், போனார். போகும்போது ஒரு விஷயம் சொன்னார். நான் பேசிகிட்டு இருந்தோம். இது மாதிரி தாண்டா மகான்கள்லாம் எவ்வளோ மகான்களுக்கு என்னடா இருக்குது, மகான்கள் முடிஞ்சுது, மோட்சம் அடைஞ்சிட்டேன், நான் போகிறேன்னு போகாமல் எங்களை மாதிரி ஆளெல்லாம் ரெடி பண்ணி இந்த கிரியாவை இத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா மகான்கள் என்னங்க சொல்கிறது? இயேசுநாதர், கிருஷ்ணர், பாபாஜி, ஜீசஸ், சாய்பாபா, இந்த மாதிரி எத்தனை மகான்கள் மக்களுக்கு சொல்லி சொல்லி தெய்வம் உனக்குள்ளே தாண்டா இருக்குது, எல்லாமே உனக்குள்ளே தாண்டா இருக்குது சொல்லி வெளியிலே தேடி இன்னும் ஸ்கேமர்ஸ்க்கு நம்மளே போய் காசு கொட்டிக்கிட்டு இருக்கோம், ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஞானம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறவன் இல்லை. அந்த மகான்களுக்கு என்னங்க வேணும்? போய் சொல்லுவாங்களா மகான்கள்? 18 வருஷம் பயணம் பண்ணோன்னா அது பொய் ஆகிடுது. 3 நாளில் தேர்டை திறந்துடுங்க வாங்க அப்படின்னா ஈன்னு போயிடுறீங்க. அப்படியே தப்பு சொல்ல, மக்கள் தான் பிரச்சனைங்க, மனிதனுக்குள்ள தான் பிரச்சனை இருக்குது. இது ஏமாத்துறவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, மக்கள் நம்பி போகிற உங்களுக்கு தான் பிரச்சனை. எப்பேற்பட்ட மகான்கள் அற்புதமாக ஒரு பாதையை போட்டு உண்மையை சொல்லி கொடுத்தா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன ரூட்டில் போயிட்டுருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ மனிதர்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் பேசிகிட்டு இருந்தோம் நானும் மதன் ஐயாவும், என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மதன். இப்போது நாங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இன்னும் நீ ஆரம்பிக்கணும்டா மதன் கிரியா அப்படின்னு ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்காக நான் அவங்ககிட்ட பேசினேன். அப்போது மதன் ஐயா சொன்னார், அதுவும் ரிப்ளை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் சொல்கிறதுக்கு தான் நீ வெயிட் பண்ணுறியாடா அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ ஒரு நட்புக்கும் மேலே குருவும் இருக்குது, நட்பும் இருக்குது. கண்டிப்பாக மதனையாக்கு அந்த ஒரு முக்தி அவர் அடையணும் இந்த ஜென்மத்தில், இல்லைனா நான் தப்பு பண்ணவன ஆகிடுவேன் அப்படின்னு நான் உணர்ந்தேங்க அந்த டைம். அந்த மாதிரி தான் பல பேர் குரூப்பில் இருக்கிறவங்களோ புதுசாக வரவங்களோ உங்களை அந்த ரூட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே என்னை இங்கே வர வச்சுருக்கிறார் இறைவன். உண்மையில் வேறு எல்லா இடத்துலையும் பொய் இருக்குதுடா, உண்மையே இவன் கூட்டிகிட்டு போப்பா எல்லா இடத்துலையும். எப்படி இருக்குது பாரு, உண்மையாக கூப்பிட்டு போகிற இடம் YSS இருக்குது, இங்கே நம்ம இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மரணம் அப்படின்னு வரும்போது ஷேட்டர் ஆகிடுது லைஃப். இந்த லைஃபே ஷேட்டர் ஆகிற ஒரு மூமெண்ட்டையே ஷேட்டர் பண்ணுற ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும். அந்த ஆன்மீக பயணம் தான் கிரியா குண்டலினி. இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற எஸ்பெஷலி கண்ணு, சிரசு, இதில் விட்டால் ஜீவன் முக்தி அடைய முடியும்ன்றதுனால தான் கிரியா அப்படின்னு ஒரு பாதையை கொடுத்துருக்காரு யோகானந்தர். முடியாதானே ஏன் கொடுக்க போகிறாங்க? முடியும் மனுஷனால், முடியாதுன்னா ஏன் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மனுஷனால் முடியும், அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளால் முடியும், நம்ம ட்ரை பண்ணல. 18 வருஷம் நானே பயப்படுறோம், சாப்பிட்றோம், 18 வருஷம் தூங்குகிறோம், சுற்றுறோம், ஊரெல்லாம் மால் சுற்றுறோம், பப்புக்கு போகிறோம், கிளப்புக்கு போகிறோம், கண்டதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஏன்டா தெய்வீகத்தை ட்ரை பண்ணுறோம், தனக்குள்ளே தான்டா இருக்குது, நீ போய் எங்கேயும் அலைய தேவையில்ல. அப்பேற்பட்ட ஒரு பயணத்தை ஒவ்வொரு மனுஷனும் பயணிக்கணும், அந்த ஆத்ம ஞானத்தை உணரணும் அப்படின்னு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இதில் எனக்கு ஹார்ட்டில் இருக்கிறது அப்படியே நான் பேசியிருக்கேன். ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் என் வீடியோவில் அப்படி நான் பேசினதே இல்லை. 12 வருஷம் பயிற்சியோடைய அனுபவம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எங்கள் தாய், எங்கள் அப்பா.
ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தெய்வ சிந்தனை, தெய்வீக தத்துவம் இயங்கிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று தான் நான் எங்கள் தாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இன்னும் கோவப்படாமல் இருக்கிறதோ, நம்ம வந்து பிறரை வந்து இன்னும் எப்படி நேசிக்கணும் அப்படின்றத தான் இந்த மாதிரி இப்போ வாழும் குரு என் தாய் அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு உங்ககிட்டே அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இவ்வளோதான். ஸோ இனிமேலாவது இருக்கும்போது லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவ், ஈகோவை விட லவ் ஷவர் பண்ணுங்க. அந்த லவ் ஷவர் பண்ணும்போது இன்னைக்கு அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லைங்க லைஃப்பில். இதுதான் உண்மை. அட் த சேம் டைம் இறைவன் நம்ம மேலே எவ்வளோ லவ் கொடுப்பாருன்றது யோசிங்க. புருஷன் முன்னாடி அம்மா அப்பாக்குள்ளே இவ்வளோ லவ் இருந்தால், குழந்தை குட்டி பாட்டி தாத்தா இருந்தால், இறைவன் என்றவர் எவ்வளோ அன்பு கொடுப்பாரு. இந்த ஆத்மா ஒரு நொடியும் உள்ளே இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றுது இந்த ஆத்மா. அப்போ இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த தெய்வத்தோட இடம் தெரியும். நினச்சா போக முடியாது. நான் சொன்ன மாதிரி நினச்சா கண்ணில் வந்து இருட்டு ரூம்குள்ளே கண்ணு கட்டின மாதிரி தான், ஒன்றும் தெரியாது. இருக்கும்போதே டெத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு கட்டாயமாக எல்லாம் குண்டலினி யோகம் செய்யணும், கிரியா, இதுதான். ஸோ எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க எதுக்கு இந்த யோகம் இவ்வளோ முக்கியம், எதனால் இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட், எதனால் மனிதர்களுக்கு இது தேவை அப்படின்றது புரிதலோடு இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக என் வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் மனுஷனுடைய பேஸ். ஸோ இது மேலே பேசுறது எதுவும் இல்லைங்க. மரணம் அடைஞ்ச எல்லா ஆத்மாக்களும் அடுத்த பிறவியில் நல்ல ஒரு யோகியாக பிறக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுவும் நல்ல உயிர் பிரிஞ்சவங்க நல்ல ஒரு யோகியாக வாழ்க்கையை எடுக்கணும். ஸோ நீங்களும் ஒரு நல்ல யோகிகளாக, இந்த வாழ்க்கையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இதை நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் இது வந்து பயிற்சி பண்ணணும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லோ டோனில் பேசியிருப்பேன், பட் மைக்கு நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி ஒரு வீடியோலையும் நான் இவங்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. எதுவுமே நான் எடுத்துக்கலைங்க. நீங்கள் இது எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. இந்த மைக்கு எந்த இல்லை, ஷேர் எந்த இல்லை, ஸ்டுடியோ எந்த இல்லை, எதுவுமே எந்த இல்லை. இது ஒரு பெரிய ஒரு இதுங்க. இந்த ஒரு பாவனைக்குள்ளே ஒரு மனுஷன் வந்தான்னா அது என்னன்னு தெரியாது நமக்கு, அவ்வளோதான். அடிக்கடி எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர் சொல்லுவார், கிரியா கிடச்ச பிறகு இது மேலே இருக்காதுடா அப்படின்னுவார். இப்போ புரியுது. எது மேலே இருக்காதுன்னா எல்லாத்துலேயும் வெறுப்பு இல்லை, அன்பு. எல்லாத்துலேயும் அன்பு இருக்கும், டிட்டாச்சாக. பட் அதை தாண்டி நம்மளே ஒன்றும் இல்லைன்னு தோணுங்க. தோன்றது இல்லைங்க, உண்மைதான். யாருங்க நம்ம? அதுதான் இந்த மாதிரி வீடியோ பதிவுகளில் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறது, இது சொல்லி நான் யாருங்க சொல்கிறது? மகான்கள் சொல்ல வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க, பேசுகிறேன். 100% அந்த மகான்கள் தாங்க இந்த கிரெடிட் போகும். ஸோ அதனால் இந்த வீடியோலையும் இவ்வளோ நான் எமோஷனாக பேசினது இல்லை. ஏன்னா வந்து பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இது உணர்றதுக்கு தான் மனிதன் வந்து பிறவி எடுக்கிறான். ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது அதுதான். அதனால தான் சொன்னேன், இந்த சேரு கூட நம்மள இல்லை, துணியை கூட நம்மள இல்லை, எதுக்கோ வருவோம், எதுக்கோ போடுவோம் நம்ம. அது ஒரு விஷயங்க. கிரியா வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லோரும் வரணும். என்னை விட இன்னும் உயர்ந்தவங்க இந்த வீடியோ கேட்டுட்ருப்பீங்க. நீங்களும் வந்து உணர்ந்து இருக்கிற கூட இருக்கிறவங்கள அன்பாக கூட்டிகிட்டு வாங்க, ஆன்மீகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி நம்ம பண்ணுறது ஒன்றும் இல்லை. நிறைய பேர் இங்கே குருஜி மாஸ்டர் ஏதோ சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை சாமி, நான் ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியாது. ஒன்றுமே கிடையாது. என் தாயை கம்பேர் பண்ணாலோ, தந்தை நாகின் மாஸ்டர் கம்பேர் பண்ணாலோ ஒரு பொடுசு கூட கிடையாது நான். ஸோ அது எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பல பேர் உங்களை விட உயர்ந்தவங்க இங்கே யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ அது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெய்வ சிந்தனையை வளர்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உபயோகமாகும். இதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹார்ட் டச்சிங். எனக்கு தெரியல, ஏன்னா வந்து மக்களுக்கு மரணத்தையோ ஒரு ஜன்மத்தையோ சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. போன பிறகு எங்கே போவோம் சொல்ல ஆள் இல்லை. இதை உணர்றதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறது.
இந்த வீடியோ பல பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்குள்ளே வந்து பல பேர் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது கூட உணர முடியுது. அது எனக்கு எப்படின்னு கேட்கலாம். ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ அந்த டைமில் என்ன யோசிப்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு கூட என்னால் உணர முடியுது. இந்த திவ்ய சக்தி அவங்க தெய்வீக மூலியமாக கொடுக்குறாங்க, கிரியா மூலியம். ஸோ அதனால தான் ஃபீல் வருது. எல்லாருக்கும் தெய்வம் வேணுங்க. தெய்வம் இல்லாத ஒன்றுமே நடக்காதுங்க. இங்கே ஒன்றுமே நடக்காது. சரண்டர் டு காட், அவ்வளோதான். மிஞ்சி எதுவுமே இல்லை. தெய்வத்தை தாண்டி எதுவுமே இல்லைங்க. இது உணர்ந்துருங்க, அவ்வளோதான். இருக்கும்போதே உணர்ந்துருங்க. ஸோ இதை சொல்லி இருக்கிற வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு நினச்சி அது ஒரு டிப்ரெஷன் ஆகிடாமல் சந்தோஷமாக இருங்க. எதுவுமே இல்லைன்னா இது என்ன நம்ம இல்லாமல் யாருக்குன்னு கொடுத்துருவா போகிறோம். இருக்கும்போது வச்சுக்கோங்க, நமக்கு தான். அதை வந்து மரியாதையோடு பார்க்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். நம்ம பொருள்கள் இது மாதிரி பல விஷயங்கள் பார்த்துக்கிறது. முதல்ல இந்த உடல் நல்ல கோவில் கொடுத்துருக்காரு, நீட்டாக வச்சுப்போம், கரெக்டாக குளிப்போம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா க்ளீனாக இருப்போம். ஒய்ஃபாக இருந்தாலும் சரி க்ளீனாக இருப்போம், ஹஸ்பண்டாக இருந்தாலும் க்ளீனாக இருப்போம், குழந்தைங்களும் க்ளீனாக வச்சுப்போம், அடுத்த தலைமுறைக்கு நல்லது சொல்லுவோங்க. இந்த மாதிரி புரட்சி, அதுதான் ஆன்மீக புரட்சி. எல்லாரையும் முக்தி மோட்ச நிலைக்கு கூட்டு போகிற வரைக்கும் என் மூச்சு நிற்காதுங்க. இது இந்த வீடியோவில் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். என் மூச்சு நிற்கவே நிற்காது. இது மிஞ்சி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஹரி ஓம்.